பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. பரிசுத்த ஆவியை தாவீது கதறுகிறான் 11ஆம் வசனத்தில், என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, எடுத்துறாதீங்க ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, மறுபடியும் புதுப்பியுங்க ஆண்டவரே, ரினிவல் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, விரும்புகிறேன் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க முடியாது ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியில தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, கலிகூறுதல் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி வேணும் ஆண்டவரே. கெஞ்சரா, கதறரா. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். 8ஆம் வசனத்தில் சொல்றான், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யோ, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். எதனால? இந்த அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியினால, இந்த வல்லமையினால. ஆமே, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எங்க உடைக்கப்பட்டவங்க சந்தோஷம் வரும். ஆமே, எங்க நொறுக்கப்பட்டவங்க சந்தோஷம் வரும். எப்போ? பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் போது, விட்டுடாது இருக்கும் போது, பயன்படுத்தும் போது. ஆமே, அல்லேலூயா. அதனால தான் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, எல்லாரும் சற்று கவனிப்போம். வசனத்தை எல்லாம் சேர்ந்து இணைந்து சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்மளை என்கரேஜ் பண்ணுவது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம சோர்வை நீக்குவது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஐயா, நம்ம பயங்களை நீக்குவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நமக்கு நிம்மதியை கொடுப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னைக்கு இந்த அபிஷேகமே இல்லாம, இந்த அபிஷேகமே நம்ம பெறாம, இந்த ஆவியானவரே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னா நமக்குள்ள 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 சந்தோஷங்கள் மறைக்கப்பட்டு போய்விடும், சமாதானங்கள் இல்லாமல் போய்விடும், உற்சாகம் இல்லாமல் போய்விடும். அடிக்கடி சோர்ந்துடுவோம். சின்ன காரியத்தை கண்டு, உலக காரியத்தை கண்டு, சின்ன சூழ்நிலையை கண்டு, சின்ன ஒரு வேதனையை கண்டு, சின்ன ஒரு உபத்திரவத்தை கண்டு, சின்ன ஒரு பாடுகளை பார்த்து, சின்ன ஒரு நெருக்கத்தை பார்த்து நம்மெல்லாம் வீழ்ந்துடுவோம். ரட்சிப்பில் நிற்க மாட்டோம். சபைக்கு வருவோம், ரட்சிப்பில் இருக்க மாட்டோம். பைபிள் இருக்கும் கையில், ரட்சிப்பில் இருக்க மாட்டோம். ஆமே, சும்மா ஊழியம் செய்வோம், ரட்சிப்பு இருக்காது. நல்ல திருவிருந்து எடுப்போம், ரட்சிப்பு இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இருந்தாதான், பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழ்ந்தாதான், ஆமே, நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்க முடியும், சரியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். ஆமே.